அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் மல்டிபிள் டைம் நம்மளுடைய தேர்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஆன 25,542 அப்படிங்கிற லெவல்ஸில் மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ கட் ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ த செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு T ஈக்குவல் டு என் செட்டப்ல இன்னைக்கு எக்ஸாக்டாக நமக்கு வந்திருந்தாங்க. இந்த பிஃபோராகவே எவ்ரி ஃப்ரைடே இந்த T ஈக்குவல் டு என் செட்டப்னா என்ன, இதில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத எவ்ரி ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்துல மீட் ஆகிறதா நம்ம T ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னு சொல்றோம். இந்த 1250 to 55 கேண்டிலும் இந்த 25,542 அப்படிங்கிற நம்பர்ஸ் இரண்டுமே மீட் ஆகிற இந்த இடம் தான் நமக்கு T ஈக்குவல் டு என் செட்டப். ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த T ஈக்குவல் டு என் செட்டப் ஒரு ஹை ஆகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இரண்டுமே நமக்கு டைமிங் கேண்டில் T ஈக்குவல் டு என் செட்டப் வந்திருந்தாங்க. ஈவன் தோ அதுதான் லோ. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த 1250 கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுல இருந்து மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. என்னதான் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்திருந்தாலும் அகெயின் ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸ் 25,622 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. இவன் இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த செகண்ட் டைமிங் கேண்டில் என்டையர் பாயிண்ட் நமக்கு கொடுத்திருந்தாங்க பேஸ்ட் ஆன் T ஈக்குவல் டு என் செட்டப். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண டீடைல் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 9:15 to 20 கேண்டிலே நமக்கு டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. ஸோ ஈவன் தோ த ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு டைமிங் கேண்டில் வந்திருந்தாலும் அதுவும் T ஈக்குவல் டு என் செட்டப்ல நமக்கு வந்திருந்தாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா இது மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்திருக்காங்க. இந்த லாஸ்ட் ஃப்ரைடேயோடைய வீடியோவும் சரி எவ்ரி அந்த T ஈக்குவல் டு என் செட்டப் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவாக இருக்கட்டும். மோர் தேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க. நிஃப்டி ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதன்படி the first 5 minutes timing candle more than 150 பாயிண்ட் வந்திருந்தாங்க. ஈவன் தோ அது T ஈக்குவல் டு என் செட்டப் ஆக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது. ரீசன் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லது. அகைன் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக 10:15 to 10:20 கேண்டில் தான் நமக்கு மறுபடியும் T ஈக்குவல் டு என் செட்டப் வந்திருந்தாங்க. அதாவது 10:15 கேண்டிலும் 59,674 அப்படிங்கிற தேர்ட் டவுன் சைட் லெவல்ஸும் சேர்ந்து மீட் ஆகிற இடம் தான் நமக்கு இன்னைக்கு T ஈக்குவல் டு என் செட்டப் ஃபார் பேங்க் நிஃப்டி. நிஃப்டிக்கும் எப்படி நமக்கு T ஈக்குவல் டு என் செட்டப் அது ஒரு லோவாக இருந்ததோ அதன்படியே நமக்கு பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு 10:15 to 10:20 கேண்டிலுடைய லோ தான் லோ. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆக முடியாமல் இதுல இருந்தே மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மூவ் அண்ட் அகைன் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக 59,967 அபவ் க்ளோஸ் ஆக முடியாமல் இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன் சைட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்க்கு அபவ் க்ளோஸ் ஆக முடியாமல் இதுல இருந்து ஒரு ஃபால் அண்ட் அகைன் மல்டிபிள் டைம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக ரியாக்ட் ஆன இடம் இந்த 59,846 அப்படிங்கிற லெவல்ஸ் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்ல சப்போர்ட் எடுத்தாங்க இல்ல இந்த இடங்கள்ல ரெசிஸ்டன்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோர் ஆகவும் சரி இல்லை 2 டே பிஃபோர் ஆகவும் சரி நம்ம இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம இந்த இடங்கள்ல எடுத்த லாங் இந்த லோ கட் ஆகும் பொழுது நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமாக இன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டவுன் சைட் லெவல்ஸ்க்குள்ளாக மார்க்கெட் ஒரு ஜிக்ஸாக்கான மொமெண்டமே கொடுத்திருந்தாங்களே தவிர்த்து ஆஃப்டர் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைமிங் கேண்டிலுக்கு அப்புறமாக ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கல. இப்போ சென்செக்ஸினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம்.
இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஈவன் தோ நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதும் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாலும், நமக்கு ரொம்ப நேரமாக வந்து ஒரு 10 to 130 வரைக்குமே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது இந்த 83,124 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு ஈவன் இந்த க்ளோசிங்மே நமக்கு நியர் டு நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து க்ளோஸா இருக்காங்க. ஒரு பெரிய மொமெண்டம் வந்து இல்லாமல் இருந்தாலும், நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டா இருந்தாங்க. இதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எவ்ரி டே சொல்ற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ராலி குடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்க அதிகப்படுத்த முடியும். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம 2 டேஸ் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ். இப்போ நம்ம இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம 2 டேஸ் பிஃபோராகவே போஸ்ட் பண்ண அந்த வீடியோல இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்ற இந்த மொமெண்டம் கேண்டில் வந்து நமக்கு எந்த இண்டெக்ஸ்ல எந்த டைம் ஃப்ரேம்ல வராங்க, அதுல இருந்து எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இந்த மொமெண்டம் கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ். ஒரு மொமெண்டம் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து பிரீமியம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மொமெண்டம் இருக்கும் பொழுது மட்டுமே நாம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த மொமெண்டம் கேண்டில் வந்து நமக்கு ஒரு ஹையாகவோ இல்லை ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் 15 மினிட்ஸ் படி நமக்கு எப்போ மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னும் நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து இந்த ஃப்ரைடே ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோலையும் சரி, யூடியூப்ல நம்ம போஸ்ட் பண்ண ஃப்ரைடே ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோலையும் சரி, மெம்பர்ஸ் குரூப்ல வந்து இந்த ஃப்ரைடே வந்து நம்ம சொன்ன விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடும். நமக்கு மார்னிங்கே வந்து நமக்கு ஒரு 10 ஓ கிளாக்கே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கிஃப்ட் நிஃப்டி கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ண ஒரு டீடைல்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நாம இன்னைக்கு எடுத்த புட் ஆப்ஷன் வந்து 25,600 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 88 to 95ல நம்ம எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் இன்னைக்கு மோர் தென் 146 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்ம வந்து 25,600 புட் ஆப்ஷன்ல வந்து பார்த்திருந்தோம். அண்ட் நம்மளுடைய டூல் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க, நாம என்ன இண்டெக்ஸ் கால் எடுக்கிறோம், இல்லை என்ன ஸ்டாக் ஆப்ஷன் கால் எடுக்கிறோம், அதுல என்ன விதமான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரிடே இதில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் ஃபார் லேர்னிங் பர்பஸ். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பத்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் வீடியோலேயே வந்து இந்த 18th ஜான் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு டேட். பட் இந்த 18th ஜான் வந்து நமக்கு சண்டே வரனால நமக்கு ஃப்ரைடே அண்ட் மண்டேயுடைய ஹை அண்ட் லோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டுமே இந்த கேண்டிலுடைய அதாவது இந்த 13th ஜான் அண்ட் 12th ஜானுக்குள்ளாக வரும் பொழுது இதை ஹை அண்ட் லோவாக நம்ம வந்து மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்மளுடைய ட்ரேடை பொசிஷனலாக கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். அதன்படி ஸ்டில் வந்து இந்த 13th டிசம்பர் ஹையும் இந்த 12th டிசம்பர் லோவும் ஹோல்ட் ஆகும் பொழுது ஈவன் தோ மார்க்கெட் வந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்காங்களே தவிர்த்து there is no confirmation for long. எவ்ரி வீடியோல சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இன்னுமே நமக்கு லாங் போறதுக்கான கால் சைட் போறதுக்கான கன்ஃபர்மேஷன் எப்ப வரும் அப்படின்னா இந்த 13th ஹைக்கு அப்புறமாகவே நமக்கு வரும் அப்படிங்கறதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ நம்மளுடைய டூல் பேஸ்டாக இந்த 12th ஜான் கேண்டில் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்காங்க. இது சப்போர்ட் லெவல் ஃபார் த புல் பேக் ஃபார் கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் பொசிஷனல். பட் ஈவன் தோ த இம்பார்ட்டன்ட் கேண்டில் அப்படின்னு சொல்ற இந்த 12 அண்ட் 13th கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ இந்த 5 கேண்டிலுமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேண்டில். ஒரு கேண்டிலுமே வந்து இந்த ப்ரீவியஸ் டைம் சைக்கிள் கேண்டிலுக்கு உள்ளாக வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோ ஆகும். நம்ம மார்க் பண்ணி கம்மிங் டேஸ்ல இதை பிரேக் ஆகும் பொழுது நம்ம லாங் வந்து இனிஷியேட் பண்ணலாம் ஃபார் பொசிஷனல். இதை பிரேக் ஆகும் பொழுது ஷார்ட் வந்து இனிஷியேட் பண்ணலாம் ஃபார் பொசிஷனல்.
கேண்டில். as of now நமக்கு இது மாதிரி டிசைடிங் கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது. ஈவன் தோ இந்த ஃப்ரைடே கேண்டிலுமே நமக்கு ஒரு டிசைடிங் கேண்டில், ஒரு டோஜி மாதிரியான கேண்டில், அதுக்கும் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. கம்பேர் த நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி. நிப்டி வந்து ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. கம்பேர் தன் பேங்க் நிப்டி. ரீசன் வந்து த இம்பார்ட்டன்ட் டேட்டான இந்த 13th கீழே வந்து இன்னைக்கு தான் மார்க்கெட் வந்து நிப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இந்த 13ஆம் தேதி ஜானினுடைய லோ கட் ஆகி நிப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு குட் சைன் கிடையாது ஃபார் லாங் போறதுக்கு. மார்க்கெட் வந்து இப்போ ஒரு புல் பேக்ல இருக்காங்க. ஸோ அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து நம்ம லாங் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லாங் சைட் போகக்கூடாது. நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டுமே பொசிஷனலாக நம்ம லாங் போகலாம். பாட்டம்ல போயிட்டு நம்ம வந்து ஏர்லியராகவே பை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பை போனோம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏர்லியராக நீங்க ஒரு பை போறீங்க, ஏர்லியராக நீங்க ஒரு செல் வந்து ஹைல இருக்கும்போது போறீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல நமக்கு வந்து ஒரு லோ கட் ஆகும் பொழுது மொமெண்டம் வில் பி வெரி ஃபாஸ்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாட்டம்ல போயிட்டு ஒரு ஸ்டாக்கையோ இல்ல ஒரு இண்டெக்ஸையோ நீங்க வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் போகும்போது ஸ்லோவாக தான் மார்க்கெட் போவாங்களே தவிர்த்து அப்சைட் போகும் பொழுது, பட் லோ கட் ஆகும் பொழுது இம்மீடியட்டாக ஒரு ஃபால் இருக்கும். ஸோ அதை நம்மளால வந்து பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த பாட்டம்ல கேப்சர் பண்றது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் த 12th கேண்டில் அண்ட் 13th கேண்டிலுடைய ஹை அண்டோ ஸ்டில் நமக்கு ஹோல்ட் ஆகுற வரைக்கும் there is no panic ஃபார் இண்டெக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே போகும் பொழுது மட்டுமே ஃபர்தராக நமக்கு ஷார்ட். as of now we are in short. பட் இன்னுமே கன்ஃபர்மேஷன் ஷார்ட் அப்படிங்கிறது இந்த 12th கேண்டிலுக்கு கீழே போகும் பொழுது மட்டுமே அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. லாங் பை சைட் அப்படிங்கிறது இந்த 13th அபவ் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம லாங் சைட் போகலாம். as of now there is no long. ஸ்டில் வந்து அந்த 13ஆம் தேதிக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறதும் ஒரு குட் சைன் கிடையாது லாங் போறதுக்கு அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. கம்மிங் 2 டேஸ்ல ஈவன் தோ இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு மோர் தென் 180-200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்திருந்தாலும் கம்மிங் 2 டேஸ்ல வந்து அகைன் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட் கொடுக்கும் பொழுது இது நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்மிங் 2 டேஸ் அப்படிங்கும் பொழுது டியூஸ்டே ஆர் வெனஸ்டே நமக்கு கொடுப்பதற்கான பாசிபிள் இருக்கு. மேபி அது ஒன் சைட் ராலியாக இருக்கலாம். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், இது ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ பெரிய கேப் டவுன் ஆகவோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்டம் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பட் ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே போறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிகம். ஸோ அதையும் நீங்க கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய மொமெண்டப்படி நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ நிஃப்டி ஃபியூச்சருமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. ஐடி செக்டாருமே வாட்ச் லிஸ்டில் வரும் பொழுது இதனுடைய வேலிடிட்டி 2 நாட்கள், இதனுடைய வேலிடிட்டியுமே நமக்கு 2 நாட்கள் அப்படிங்கும் பொழுது கம்மிங் 2 டேஸ் வந்து ரொம்பவே க்ரூஷியல் ஃபார் இண்டெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே க்ரூஷியலான ஒரு டேட். பாசிபிள் ஒரு ஒன் சைட் ராலியாக கூட இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் வந்து மார்க்கெட் இருப்பது அப்படிங்கிறது ஷார்ட் சைடில் தான் இருக்காங்களே தவிர்த்து there is no confirmation for long side அப்படிங்கிறதையும் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணலை நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் கமிங் 2 டேஸ் எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். பிஃபோர் பேங்க் நிஃப்டி நம்ம நம்பர்ஸ் படி நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு 2 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்த இடம் வந்து இந்த பிஃபோராகவே நம்ம டைம் சைக்கிள் லைன்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா. எவ்ரிடே சொல்றது வந்து இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸ்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி எக்ஸாக்டாக இந்த 25,501 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் அப்படிங்கறது எடுத்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் ஆகும் பொழுது நமக்கு இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான அகெயின் ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் தி நம்பர்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். நம்ம நிஃப்டி ப்ரெடிஷன்ஸ்லேயே சொன்னபடி நிஃப்டி வந்து ரொம்ப ஒரு வீக்கான சுச்சுவேஷன்ல இருக்காங்க கம்பேர் தன் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரீசன் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த 13ஆம் தேதியினுடைய ஹையை கூட நமக்கு கட் ஆயிட்டு இன்னுமே வந்து உள்ள க்ளோஸ் ஆகல. பட்
நிஃப்டி வந்து அந்த லோவையே கட்டாயம் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. பட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் வந்து இந்த 13ஆம் தேதியினுடைய ஹை கூட நமக்கு க்ளோஸ் ஆகாமல் ஹைல இருந்து கட் ஆயிட்டு நமக்கு அதுக்குள்ள க்ளோஸ் ஆகாமல் இருப்பது ஒரு குட் சைன் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இரண்டுமே நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. நிஃப்டி வீக்கான ஒரு சிச்சுவேஷன், பட் பேங்க் நிஃப்டி நமக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. தெர் இஸ் நோ செல். நிஃப்டி நமக்கு செல் சைட்ல வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் பேங்க் நிஃப்டி தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் செல் சைட். ஸோ இரண்டும் ஆப்போசிட்ல இருக்கும் பொழுது எது வந்து நமக்கு வால்யூம் அதிகமாக இருக்கோ, எது வந்து அகைன் வந்து நமக்கு இந்த 13 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி மறுபடியும் 13th லோக்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது இரண்டுமே சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல வராங்க அப்படின்னா மொமெண்டம் வில் பி ஃபாஸ்ட் அண்ட் மொமெண்டம் வில் பி பிக். இல்ல அப்படின்னா இது ஹைலையும் நிஃப்டி வந்து லோலையும் இருக்கும் பொழுது நமக்கு மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நிஃப்டி டர்ன் டு பை அப்படின்னாலும் சரி, பேங்க் நிஃப்டி வந்து பைல இருக்கும் பொழுது இரண்டுமே சேம் டைரக்ஷன் அப்படிங்கும் பொழுது மொமெண்டம் நமக்கு எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கம்பேர் த நிஃப்டி பேங்க் நிஃப்டி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. செல் அப்படிங்கிறது ஒன்ஸ் இந்த 13th லோக்கு கீழே போகும் பொழுது மட்டுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல் அப்படின்னு மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபாலையும் நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பேங்க் நிஃப்டி. நிஃப்டி நமக்கு கம்ப்ளீட் ஆகவே வந்து ஷார்ட் சைட்ல தான் இருக்காங்க. தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நிஃப்டில சொன்னபடியே நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நமக்கு கமிங் 2 டேஸ்ல 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது பாசிபிள் நமக்கு ஒரு மொமெண்டம் பேங்க் நிஃப்டிலையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டையும் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கான மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். பிஃபோர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னபடி கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும், கன்சிஸ்டன்சியான ஒரு ப்ராஃபிட் வந்து கொண்டு வரணும். ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் இல்லை நியூ ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் 30 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது என்ன 3 விஷயங்கள் அப்படின்னா சேம் இண்டெக்ஸ், சேம் டைம் ஃப்ரேம், சேம் லாட் சைஸ். இந்த 3 விஷயத்தை மட்டுமே நீங்கள் ஒரு 30 டேஸ்க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கன்சிஸ்டன்சியான ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி இல்லை மிட் கேப் நிஃப்டி சென்சஸ் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வந்து 30 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸாக இருக்கட்டும் இல்லை 1 மினிட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதே டைம் ஃப்ரேமை வந்து ஒரு 30 டேஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. லாட் சைஸ் ஈவன் நீங்கள் ஒரு லாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை மோர் தென் 100 லாட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன லாட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து எடுக்கிறீங்களோ அதே லாட் சைஸ் தான் 30 டேஸ்க்கு வந்து நீங்க கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் வந்து உங்களால கொண்டு வர முடியும். இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எஸ்பெஷலி ஃபார் நியூ ட்ரேடர்ஸ், நியூ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இது நிஃப்டியினுடைய 20th ஜனவரி அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 20th ஜனவரி அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய நாளைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுல இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹைலோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ல வர புல் பேக் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ ஐடி செக்டர், மிட் கேப், எஃப்எம்சிஜி, பிரைவேட் பேங்க்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. ஐடி செக்டர் எப்பெல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். மேபி நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலியாக கூட இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வால்டாலிட்டி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ற டேட் வந்து இந்த ஐடி செக்டர் வாட்ச் லிஸ்ட்ல வரும் பொழுது இதனுடைய வேலிடிட்டி 2 நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நீங்க பயன்படுத்துங்க. 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்றது அப்படிங்கிறத எவ்ரி ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ற வீடியோல வந்து கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஃப்ரைடே போஸ்ட் பண்ண வீடியோல கூட நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்க பாருங்க.
இந்த டீ கோல்டு என் செட்டை பற்றியுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஈவன் இன்னையோடைய வீடியோலையுமே இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோ வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்னைக்கு டீ கோல்டு என் செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு லோ. அதுல இருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. இந்த டைமிங் கேண்டில் அப்படின்னு சொல்றது ஸ்டில் வந்து வியூஸ்க்கு வந்து டவுட்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்கு. டைமிங் கேண்டில் பத்தின வீடியோஸும் சரி இல்லை டீ கோல்டு என் செட்டப்பும் சரி நம்ம பிஃபோராக ஃப்ரைடே போஸ்ட் பண்ண எவ்ரி வீக் போஸ்ட் பண்ற வீடியோல வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கும். அதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.